இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறையும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்காக, பாஸ்டருடைய குடும்பத்துக்காக, சபையார் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை நான் மட்டுமல்ல, என்னுடைய மனைவியும் சேர்ந்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானபடி இந்த நாளிலே சில வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஒரு சங்கீதத்தையே வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 128 அதிகாரம். சங்கீதம் 128 அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது 128 சங்கீதத்துல ஒரு குடும்பத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம், குடும்பத்தை பற்றி எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவர் குடும்பத்துக்கென்று கொடுத்ததான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம் இந்த சங்கீதம். திருமண வீடுகளிலே பொதுவாக இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள், இதிலிருந்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் அநேகர் திருமண வீடுகளிலே நடைபெறுகிற இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கவனிப்பதில்லை. ஏனென்றால் திருமணத்திலே இணைக்கப்படுகிற புது மாப்பிள்ளை, புது பெண், அவர்கள் இதை எந்த அளவுக்கு கவனிக்கிறார் என்று தெரியாது. வந்திருக்கிற உறவினர்களும் ஒரு சிலர் ஆவிக்குரியவர்கள் அதை கவனிப்பார்கள். மற்றவர்கள் சொந்த பந்தங்களை பார்ப்பதிலும் பேசுவதிலும் கவனத்தை செலுத்துவார்கள். ஆனால் இது மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பார், இதுதான். இன்னைக்கு குடும்பத்தை பற்றி நான் பேசாமல் ஒரு தாய் தகப்பனுடைய கடமையை பற்றி நான் உங்கள் மத்தியில பேச இருக்கிறேன். இந்த சங்கீதத்துக்குரிய சில விளக்கங்களை நான் கொடுப்பதற்கு முன்பாக பொதுவாக சில காரியங்களை உங்கள் மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இங்கிலாந்து தேசம் அல்லது ஐரோப்பா தேசம் அல்லது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற இந்த ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தேசம் ஒரு காலத்திலே முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்த தேசம் ஆவிக்குரிய ரீதியில. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சபைகளிலே வயதானவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஹாலந்து தேசத்துல லெய்டன் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இடைப்பட்ட நாளில என்னை அங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைத்திருந்தார்கள். அந்த பாஸ்டர் கூட போயிருந்தேன். அங்க போகும்பொழுது ஒரு வயது போனவர்கள் மட்டும் அங்கே ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஜெப கூட்டம் போல. அப்பொழுது அவர்கள் சொன்னது என்னன்னா, ஒரு காலத்துல இந்த சர்ச் எப்படி இருந்துச்சு தெரியுமா, எப்படிலாம் இருந்தது, இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்படுகிறார்கள். காரணம், அந்த சபையை நடத்த முடியாது, அந்த மெயின்டைன் பண்ண பணம் இல்லை, அதை விற்று விடலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் தமிழ் சர்ச் வாடகைக்கு உள்ளே போயிருந்திருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய சபைதான். எனவே அவர்கள் சரி இருக்கட்டும், ஆண்டோடைய சித்தம் என்று விற்காமல் இவர்களுக்கு வாடகை விட்டு விட்டார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு தேவனுடைய சபை ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமுறைக்கு மட்டும் உண்டாக்கப்பட்டதல்ல. ஆண்டவர் தொலைநோக்கு பார்வையுடையவர். தொலைநோக்கு பார்வையுடையவர். நமக்கு அவருடைய நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று பல சந்ததிகள் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனவே இன்றைக்கு வெளிநாடுகளிலே இளைஞர்கள் இல்லாமல் போனது காரணம் அவர்களுடைய சுயாதீனத்துக்கு விட்டுவிட்டதால். மனிதனுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கடமைகள் அல்லது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற கட்டளைகளை மறக்க ஆரம்பித்து விட்டோம். அடுத்த சந்ததி ஆண்டவர் அறியாமல் வந்தபடினால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய கடமை என்ன, ஒரு பெற்றோருடைய கடமை என்ன என்பதை பற்றி தான் உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். நமக்கு இருக்கிற அந்த நேரம் 7:30 மணிக்கு முடிக்கணும்.
40 நிமிடம் நமக்கு இருக்கிறது. பொறுமையாக நான் சில காரியங்களை ஆனால் அதிகமாக வலியுறுத்தி பேச விரும்புகிறேன். இதே 127ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்துல, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குழந்தைகளை கொடுப்பது தேவன். இன்றைக்கு ஆண்டவரை மறந்து விட்டபடினால் ஜனங்கள் என்ன செய்யலாம்? கடவுள்லாம் இல்லைன்னு சொல்லலாம். நாஸ்திகர்களாக இருக்கலாம், அல்லது கடவுளை பற்றி யோசிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் குழந்தைகள் இல்லாதவர்கள் கடவுளை தேடுகிறார்கள். இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, இங்கே போனா குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி. அப்ப குழந்தை என்பது தேவன் தருகிற ஒரு ஈவு. நம்ம வீடுகள்ல நமக்கு கிடைச்சிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே தேவன் தந்த பிள்ளைகள். தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய கையில கொடுத்த பிள்ளைகள். எப்படி பார்வோனுடைய குமாரத்தி மோசேயை அந்த நாணல் பெட்டிக்குள்ள இருந்து அந்த ஆற்றில எடுத்து அந்த பிள்ளையை பார்த்தபோது, அந்த பிள்ளையினுடைய அக்கா மீரியாம் வந்து அவளை பார்த்து கேட்கிறாள், இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு எபிரேய ஸ்திரியை உன்னிடத்துல கொண்டு வரலாமா என்று கேட்டபோது, சரி என்றபோது பிள்ளையினுடைய தாயையே கூட்டிக் கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்கிறாள்? இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். இதே கான்செப்ட் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் அவருக்காக வளர்க்கும்படி நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். மேலை நாட்டுக்காரர்கள் அவருக்காக வளர்க்காமல் அவர்கள் இஷ்டத்துக்கு வளர விட்டபடினால்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற இடங்களிலே கிறிஸ்தவ நாடுகளில் கிறிஸ்தவம் மங்கி கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் அழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பிரசங்கத்துல நம்முடைய கடமை என்ன? போனது இப்ப இந்த தேசம் முழுவதையும் நாம் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற நம்முடைய சபை, நம்முடைய சபையை சார்ந்த குடும்பங்கள் எப்படி இந்த தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சபை என்பதும் ஒரு குடும்பம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. சபை என்பது ஒரு குடும்பம். ஏற்றதாழ்வுகள் இருக்கும், விட்டு கொடுத்தல், சார்ந்து கொள்ளுதல், உதவி செய்தல், இதெல்லாம் இந்த சபைக்குள்ள அடங்கும். போன முறை வந்தபோது தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்புல விலாவரியா ஒரு சரீரம், ஒரு பண்ணை, ஒரு தோட்டம், இப்படி பல காரியங்கள் உங்களுக்கு அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். இந்த 128ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் சொல்லுகிறது, முதல்ல யாருல ஆரம்பிக்குதுன்னா ஒரு குடும்பத்தினுடைய தலைவன்ல தான் ஆரம்பிக்குது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயப்படணும். மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டிய அல்லது பொறுப்பை ஒரு 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 மனிதன் கையில, புருஷன் கையில தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அவன்தான் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நியதி தேவனால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பல நாடுகள்ல வித்தியாசமா நடந்தாலும் பைபிள் சொல்றது என்னன்னா, ஒரு குடும்பத்தை ஆவிக்குரிய ரீதியில நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்குரியதனால் கணவன். அந்த கணவன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவர் வழியில நடக்கணும்னா இந்த பைபிள் என்ன சொல்லுதோ இதன் வழியில தான் ஒரு குடும்பத்தினுடைய புருஷன் நடக்கணும். இந்த இந்த குட் ஷெப்பர்ட் காஸ்பல் சர்ச்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கீங்களோ அந்த குடும்ப தலைவர்கள் கவனிங்க. உங்க கையில இந்த பைபிளை கொடுத்தது காரணம் நீ இதன்படி நட என்பதற்காகத்தான். ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறார். இந்த பைபிள்ல என்ன போட்டிருக்கோ இதன்படி நடக்க. தத்துவம் வேற மாதிரி சொல்லும், நண்பர்கள் வேற மாதிரி சொல்லுவாங்க, லேட்டஸ்டா வரக்கூடிய மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், இல்ல மனுஷனுடைய கற்பனைகள் வித்தியாசமா சொல்லும். அல்லது புதுசு புதுசா வரக்கூடிய யூடியூப் ஊழியக்காரர்கள் அவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள், நிறைய ஐடியாக்கள், கவுன்சிலிங் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த பைபிள் என்ன சொல்லுதோ இதன்படி நாம் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனவே இதன்படி நடக்க வேண்டும் என்றால் இதுல என்ன எழுதியிருக்கு, என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு புருஷன்மாரும் தினந்தோறும் வேதத்தை வாசித்து தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அர்த்தம் ஒரு எல்லாருக்கும் முன்மாதிரியா வாழ்கிற வாழ்க்கை தான். தீமையை வெறுத்து தவறு செய்யாமல், ஒரு துணிகரமான பாவம் செய்யாமல், ஒரு கடவுளுக்கு பயந்து வாழ்றோங்கிறத நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். அதான் அந்த வார்த்தை. அப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த பயப்படுகிற மனுஷனுக்கு அவன் கையின் செயல்களை ஆசீர்வதிப்பாராம். ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து வாழும்போது அவனுடைய பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அதை நிறைவா தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் சைடுக்கு மட்டும் இல்ல,
நம்முடைய பிசிக்கல் நீடு, நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளை குறித்து அக்கறை உள்ளவர் என்பதை ஆண்டவர் முதல்ல சொல்லிடுறாரு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பூரா சம்பாதிக்கிறாங்க, கடன் வாங்கிட்டு கடன்காரன்ட்ட கொடுக்குறாங்க, பல இன்ஸ்டால்மெண்ட் போகுது, டாக்டர்கிட்ட போகுது, கோர்ட்டு கேஸ்ன்னு போகுது. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் யார் யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சாப்பிடணுங்கிறது தான் ஆண்டவருடைய, அதாவது நம்ம மட்டும் சாப்பிடணும் இல்ல, நாம் அனுபவிக்க வேண்டும், பிறரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இதுல சொல்லிட்டே வரும்பொழுது அடுத்து மனைவியை பற்றி சொல்றார். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள்னா, இஸ்ரவேல் தேசத்துல எல்லா வீடுகள்லையும் வாசலுக்கு வெளியே திராட்சை கொடி வச்சிருப்பாங்க. எதுனா அந்த வீட்டுக்கு ஒரு அலங்காரம். ஒரு புருஷனால் அஸ்திவாரம் போல அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால், அடுத்து ஒரு மனைவி தான் அந்த குடும்பத்தினுடைய அலங்காரமாக. வெளியிருந்து பார்க்குறவங்க எதை பார்ப்பாங்கன்னா, ஒரு மனைவியினுடைய காரியங்களை பார்ப்பாங்க. அதனாலதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனைவியினுடைய பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியதுல கணவன் மட்டுமல்ல, மனைவியினுடைய பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியே பார்க்கறது யாரை பார்ப்பாங்க? பிள்ளைகளை பார்க்கும்போது, பிள்ளைகள் வழி தவறி போயிடுச்சுன்னா, உங்க அப்பா எப்படி வளர்த்துருக்காரு பாரு சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மா உன்னை என்ன வளர்த்தா அப்படிமா. நீங்க பைபிள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு ராஜாக்களை குறித்து பார்க்கும்போது அவனுடைய தாயின் பேர் இது அப்படின்னு போட்டிருக்கும். தாயினுடைய பேரை ஏன் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அது அவங்க ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல தாயும் முக்கியம். அடுத்து பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? உன் 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 பந்தியை சுற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்றால், ஒலிவ மரம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்ரவேல் தேசத்துல வருமானத்துக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடியது ஒரு ஒலிவ மரம். பந்தியை சுற்றிலும் என்றால் என்ன அர்த்தம்? அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எந்த விதமான ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். எந்த குடும்பம் டைனிங் டேபிள்ல கணவன், மனைவி, பிள்ளைகள்லாம் அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது, இப்ப இருக்க நீங்க இந்த பிஸி வேர்ல்டுல எல்லாரும் ஒண்ணா பார்க்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. காலையில அவர் சீக்கிரம் போயிடுறாரு, அப்புறம் லேட்டா வர்றாரு, பிள்ளைங்க போயிடுறாங்க. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறதே கஷ்டமா இருக்க நாட்கள்ல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லது ஒரு வாரத்துக்கு பல முறையாவது பிள்ளைகளோடு உட்கார்ந்து அந்த டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றதான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி. நம்ம வீட்டுல என்ன பொருள் இருக்குங்கிறது நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒண்ணா ஒரு மனசா உட்கார்ந்து நம்ம ஒண்ணா சாப்பிடுறோமா, சந்தோஷமா இருக்கோமா, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்னும் சொல்றேன், நான் இன்னும் செய்திக்குள்ளேயே போல ஒரு முன்னுரையா தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு முன்னுரை தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டம், ஒரு குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை சொல்லுகிறேன். அப்ப கணவனை பற்றி சொல்லுகிறார். அந்த கணவன் பயந்து நடந்தால் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய மனைவி ஆசீர்வாதமா இருப்பாங்க. மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாங்கிறதோட அந்த மனைவியும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்கன்னா, பிள்ளைகளுக்கும் வருமானம் இருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னா, ஒரு நிறைவு, உறவின் அடிப்படையிலே ஒரு ஆசீர்வாதம், பொருளாதாரத்துல ஒரு ஆசீர்வாதம், குடும்ப சமாதானத்திலே ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு காரியங்களை இங்கே சொல்லிட்டு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எருசலேம் வந்து தேவனுடைய ஆலயம் இருந்த இடம். சீயோன்கிறது தாவீதினுடைய கோட்டை. அந்த தேசத்தை அரசாளுகிற ராஜா சீயோனில இருந்தான். அவன் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அந்த தேசத்து ராஜா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தபடினால் அவனுடைய நாட்களிலே தேசம் எல்லாம் நல்ல சுபிட்சமாக ஆசீர்வாதமாக இருந்தது. எருசலேம் என்பது தேவனுடைய மகிமையை பெற்றது. தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். அப்ப எருசலேமின் வாழ்வை காண்பாய்னா ஒரு தெய்வீக ஆசீர்வாதங்கள் குடும்பத்துல இருந்து கொண்டே இருக்கும். எருசலேம் மகாராஜாவுடைய நகரம். எருசலேம்ல தேவனுடைய மகிமை இருக்கு. சமாதானம் என்ற அர்த்தம். ஜீவனுள்ள நாளும் உன் வாழ்நாள் முழுசும் ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கை முடியும். கடைசியா முடிக்கும்போது என்ன சொல்றார்? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதான் நான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னன்னா, பிள்ளைகளின் பிள்ளைகள். ஒரு குடும்பத்தை இணைக்கும் போது ஆண்டவருடைய திட்டம் என்ன, இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு கணவன் மனைவி இணைகிறோம். இந்த நாட்கள்ல நான் கேள்விப்படுறது என்னன்னா, கல்யாணம் பண்ண உடனே நம்ம பிள்ளை பெத்துக்கிற வேண்டாம், ஒரு 2 வருஷம் தள்ளி போடுவோம், ஒரு 3 வருஷம் தள்ளி போடுவோம், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்படி தள்ளி போட்டவர்கள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறதை நாங்கள் நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இப்ப வேணாம்னு சொன்னா அதுக்கப்புறம் எப்ப கொடுப்பாருன்னு தெரியாது.
இப்ப பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் ஆண்டவர் ஏன் கவனம் செலுத்துகிறார்? ஒரு குடும்பம் என்றால் கணவனை ஆசீர்வதிக்கிறார், மனைவியை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதோடு முடிஞ்சதில்லை. ஆனா அவருடைய ப்ராசஸ் எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? பிள்ளைகளின் பிள்ளைகள். மூன்றாவது நான் முதல் தலைமுறை, என் பிள்ளைகள் இரண்டாவது தலைமுறை, அடுத்து வரக்கூடிய என்னுடைய பேரன் பேத்திகள் மூன்றாவது தலைமுறை. அது வரைக்கும் எனக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு சில வசனங்களை இப்ப நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்னென்றையும் நினைத்திருங்கள். கட்டளை கொடுக்கும்போது, உடன்படிக்கை செய்யும் போது ஒரு ஆபிரகாமை மட்டும் ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆபிரகாமுக்குள்ள இருந்து 1000 தலைமுறைகளை கர்த்தர் பார்க்கிறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டளையை கொடுக்கும் போது இந்த கட்டளை 1000 தலைமுறைகளுக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஆதங்கம் தேவனுக்கு இருந்தது. நமக்கு ஒரு காரியத்தை நம்ம குடும்பத்துக்கு நம்மிடத்துல சொல்றார் என்றால் அது நம்முடைய சந்ததி சந்ததியாக நம்ம போய் சேர்த்து நம்ம அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஒரு குடும்பத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் வெறும் ஒர்ஷிப்பு, வெறும் ஜெபம் மட்டும் இல்லை. நம்முடைய தலைமுறைகள் தேவனுக்குள் வாழ வேண்டும். இங்கதான் வெளிநாட்டுக்காரவங்க தவறு பண்ணிட்டாங்க. ஆண்டுடைய பார்வை எவ்வளவு பார்க்கிறது என்றால் 1000 தலைமுறை. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு. கேட்டீங்களா? 1000 தலைமுறைக்கென்று கட்டளையிட்ட வாக்கு என்றால் ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அவன் சந்ததி 1000 தலைமுறைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறார். இதுக்குதான் ஆண்டவருடைய பெரிதான திட்டம். யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது தலைமுறை தலைமுறை தலைமுறையா அந்த வைராக்கியத்துல அவங்கள வளர்க்குறாங்க. அவங்க வைராக்கியத்துல வளர்ந்து வர்றாங்க. அது ஒரு ஒரு ஜீவனற்ற ஒரு ஒரு மார்க்கமா இருந்தாலும் வைராக்கியமா இருக்காங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க, ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை தலைமுறை தலைமுறை அதுல கவனமா இருக்காங்க. சிறு பிள்ளைகளை அவங்க மசூதியில கொண்டு போய் விடுறது, அந்த துவா சொல்றதுக்கு அவங்கள பழக்கிறது, அந்த குரானை படிப்பிப்பதற்காக அவர்களுக்கு என்று பள்ளிக்கூடங்களை திறப்பது. ஏன்னால் இந்த தேசத்துல அந்த சந்ததி பெருசா இருக்கணும், அல்லாவை பிடிச்சுக்கிறணும்னு சொல்லி பெரிய அளவுல அவர்கள் சந்ததியின் மேல் கவனத்தை செலுத்துகிறதை பார்க்கிறோம். இதிலே தான் கிறிஸ்தவம் தவறிவிட்டது. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுங்கிறதுல கவனமா இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறோம். அது நம்முடைய ஆசை. ஆனா தேவனுடைய ஆசை அது இல்லை. நீங்க பிள்ளைய கத்தருக்குள்ள வளர்த்துட்டா அவர் அவங்கள எல்லாரையும் பார்த்துக்குவார். நம்ம பொறுப்பு பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வளர்ப்பது. பிள்ளைகள் ஆரம்பத்துல புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லணும். நம்முடைய கிறிஸ்தவம் என்றால் என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவம் என்றால் என்னன்னு கற்றுக் கொடுக்காம நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ், இதை செய்யக்கூடாது, எப்படி பண்ணக்கூடாது, அது அவங்க எல்லாம் புரட்சாதிகள். இந்த கிறிஸ்தவம்னா என்னன்னே பிள்ளைகளுக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி கிறிஸ்டியானிட்டி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? அப்ப கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விளக்கி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நான் என்னுடைய குடும்பத்துல நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். கேட்டீங்களா? இப்ப எங்க அண்ணன் முதலாவது ரட்சிக்கப்பட்டார், எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அடுத்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்ப நான் முதல் சந்ததி, என் குடும்பத்துக்கு நான் முதல் சந்ததி. இப்ப என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், இப்படி ஆண்டவர் இந்த வரிசையில போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப என் பேரனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கக்கூடாது. என் பேரனுடைய ரட்சிப்பை கண்டு நான் சாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கணும். ஏனென்றால் என் பிள்ளையை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்திவிட்டேன். என் பிள்ளை அது பிள்ளைய ரட்சிப்புக்குள்ள நடத்துதான்னு நான் பார்க்கணும். அப்படி என் புள்ள தான் பிள்ளைய நடத்திட்டா அது பேரம்பேத்திகளுக்கு நடத்தணுங்கிற பாரம் வந்துடும். ஸோ 3-4 தலைமுறைகளை மட்டும் நான் பார்த்து அது கத்தருக்குள்ள வர்றது பார்க்கணும். பரவாயில்ல, என் பிள்ளை நல்ல வேலையில இருக்கு, நல்ல டாக்டரா இருக்கு, என்ஜினியரா இருக்கு, கையா சம்பாதிக்குது, ஒரு சொந்த வீடு வாங்கிருச்சு, லேட்டஸ்ட் கார் வாங்கிருச்சு, இதுல நம்ம பெருமை பாராட்டிடக்கூடாது. இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கேட்டீங்களா? கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் என்பது உண்மை. ஆனால் அதே சமயத்துல நம்முடைய பேரன் பேத்திகளுக்குள்ளே தேவன் போய்விட்டாரா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு சொல்றேன். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு. நீங்க வேதத்துல எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் சாரி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தனக்குத்தானே சில காரியங்களை பேசிக்கொள்ளுகிறார். பாருங்க, 17ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், இன்னும் பிள்ளையே இல்ல, ஆனா அவருடைய ப்ரீ பிளான் அவர் அறிஞ்சிருக்கார். ஆபிரகாமும் சாராளும் தனி மனிதர்கள் அல்ல, அவங்க மூலமா ஒரு பலத்த ஜாதி வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். சோ பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதும். அப்ப தேவனுடைய திட்டத்தை பாருங்க. ஆபிரகாமோட முடியல. ஆபிரகாமை சீமானா மாத்திருக்கார். வேலைக்காரனுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் அவர் ஆசீர்வச்சிருக்காரு, பெரிய சீமானா இருக்கார். இதான் உலகத்தினுடைய பார்வையில கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்காருன்னா எதை பார்க்கும்? இவங்க இயேசுவை நம்பி போனாங்க, ஒரு சொந்த வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, அவங்க குடும்பத்தை அந்த கடவுள் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு உலகம் பார்க்கறது பொருளாதாரத்தை, நம்முடைய சோசியல் ஸ்டேட்டஸை பார்க்குது. ஆனா ஆண்டவர் அதை பார்க்கல. இந்த ஆபிரகாமுக்குள்ள என்ன பார்க்கிறாருன்னா, அவன் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போறான், பூமிக்கு ஆசீர்வாதிக்க போறான் அப்படின்ட்டு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனாம். தேவனுடைய திட்டத்தை யாருக்குள் தேவன் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவனுடைய திட்டம் இல்லாத எந்த குடும்பமும் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். இப்ப 19ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதையும் அறிந்திருக்கிறேன். குழந்தை இன்னும் பிறக்கல, நல்லா கவனிங்க. அதாவது ஆபிரகாமுக்கு குழந்தை எப்ப பிறக்குது பாருங்க. 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தானே வருது இல்லையா? 21ஆம் அதிகாரத்துல தான் ஈசாக்கே பிறக்கிறார். 21ஆம் அதிகாரத்துல சொல்லி இருந்தபடி ஆண்டவர் சாராள் மேல் கடாட்சமானார்னு போட்டிருக்கு. அப்போ 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனுக்கு நான் ஒரு பிள்ளைய கொடுத்தா அவன் எப்படி வளர்ப்பாங்கிற நம்பிக்கை தேவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். 20 குடும்பத்தை நான் பார்க்கிறேன். 20 குடும்பத்தை குறித்து கர்த்தருடைய நம்பிக்கை என்ன? உங்கள் கையில கர்த்தர் பிள்ளையை கொடுக்கிறாரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது உங்களை திருப்திப்படுத்துகிறது? பிள்ளைகளுடைய படிப்பா, பிள்ளைகளுடைய வேலையா, பிள்ளைகளுடைய சம்பாத்தியமா, அல்லது சொசைட்டில பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஹானரா? எது உங்களை திருப்திப்படுத்துது? ஆனா ஆபிரகாமை குறித்து பிள்ளையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆபிரகாம் என்ன நேசிக்கிறவன், என் சிநேகிதன், அதனால இவன் பிள்ளைகளுக்கெல்லாம் போதிப்பான், என்னை பத்தி சொல்லி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு வந்துச்சுன்னா ஆபிரகாமை பற்றி தேவனுக்கு வந்துச்சு. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். அப்ப தேவன் எனக்கு சொன்னதை நான் நிறைவேற்ற வேண்டும். சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம், மனிதர்கள் வித்தியாசமா இருக்கலாம், நான் வாழ்ற தேசம் வித்தியாசமா இருக்கலாம், நான் சாக்கு சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் தேவன் எனக்கு சொன்னதை நான் செய்ய வேண்டும். அதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்ப தனக்கு பின்வரும் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். சோதரர், பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே பிள்ளையை பற்றி பேசுகிறார். சந்ததியின் மேல் கவனம் வைக்கும் தேவன். நம்முடைய சந்ததியின் மேல் ஆண்டவர் அவ்வளவு அக்கறையா இருக்கார். இப்ப ஆபிரகாம் ஈசாக்க பெற்றெடுத்துட்டு அவரும் போய் சேர்ந்துட்டார். சந்ததிக்கு அவர் சொன்னாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் இதை நிறைவேற்றினாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஈசாக்குக்கு வழியை கற்றுக் கொடுத்திருப்பார். மகனே, நீ ஆண்டவருடைய வழியில நடக்கணும்னு. ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்தபடினால்தான் ஈசாக்கு பெண் பார்க்க போகும்போது ஈசாக்கு தியானத்துல இருக்கார். தியானம்னால் ஆண்டவரோட சஞ்சரித்துக் கொண்டு. அப்ப எப்படி வளர்த்துருக்காரு? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்க போகும்போதுல மாப்பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு இருப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரேன்னா சும்மா இருப்பாங்களா? அட்லீஸ்ட் போட்டோவாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த காலத்துல போட்டோ இல்லைன்னு வச்சுக்கோங்க,
ஆனால் அவர் தனக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக அப்பா முயற்சி எடுக்கும்போது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார் என்றால் ஆபிரகாம் எப்படி வளர்த்திருப்பார்? அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஈசாக்குடைய பிள்ளைகளையும் அவர் பார்க்கணும் இல்லையா? வேதத்தில் எடுத்து வாசிங்க. 25ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர் வயது பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அப்ப 175 வருஷம் ஆபிரகாம் உயிரோடு இருந்தார். ஈசாக்கு பிறக்கும்போது எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? 100 வயது. 100 வயது. புரியுங்களா? நான் சொல்ற கணக்கை நீங்க பார்த்தீங்கன்னா தான் என் பிரசங்கம் புரியும். சில நேரத்தில் என் பிரசங்கத்துல கணக்கு, ஹிஸ்டரி, ஜாகிரபி எல்லாம் இருக்கும். கேட்டீங்களா? அப்ப 175 வயசு. அப்ப ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயது. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எடுத்துக்கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 21ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தார். 100 வயது எவ்வளவு தள்ளாடாத வயதுன்னு பாத்துங்க. நோவாவுக்கு முன்னாடி உள்ள 900 வருஷம் பெருசு இல்ல. மேல தண்ணி இருந்துச்சு, சூரிய வெளிச்சம் கீழே படாது, தோல் சுருங்காது, எப்பவும் இளமையாத்தான் இருந்திருப்பாங்க. ஆனா நோவா காலத்துக்கு பின்னாடி எல்லாம் வயசாகிட்டு தானே இருந்தாங்க. அப்ப 175 வயதுல அவர் மரிச்சிருக்காருன்னா 100 வயதுல பிள்ளை பெற்றிருக்காரு. 100 வயதுல பிள்ளை பெற்றாரு. இப்ப 175 வயசுல மரிச்சிட்டார். இப்ப ஈசாக்குக்கு எத்தனை வயசு? 75 வயது. ஆபிரகாம் மரிக்கும் போது ஈசாக்குக்கு 75 வயது. இது நான் இந்த சொல்ற காரியம்லாம் ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. அடுத்து பாருங்க. 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 25, 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். சரிங்களா? அப்புறம் 2 பிள்ளைகள் வர்றாங்க. 24ஆம் வசனம் பாருங்க. பிரசவ காலம் பூரணமான போது அவர் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளை இருந்தது. 26 வாசிக்கிறேன். 25, 26. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 25, 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இப்ப என்னுடைய கணக்கு பாருங்க. ஆபிரகாம் 175 வயதுல மரிக்கிறார். ஈசாக்குக்கு 75 வயசு ஆகுது. அப்ப ஈசாக்குக்கு பிள்ளை பிறந்தது எப்ப? 60 வயசுல. அப்ப 60 வயசுல ஈசாக்குக்கு பிள்ளை பிறந்தா ஆபிரகாம் மரிக்கும் போது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் 15 வயது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆபிரகாம் ஈசாக்குடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். தன்னுடைய பேரன்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறார். நம்ம எடுத்த உடனே யாக்கோபையும் ஏசாயையும் நம்ம பார்க்கவும் இவன் கடவுளுக்கு பிரியமா இருந்தா பிரியமா இல்லைன்னா 2 பேருக்கும் இந்த ஆபிரகாம் சொல்லி இருக்கிறார். அதான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லியிருப்பான். அப்ப ஆபிரகாம் சாகும்போது யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் 15 வயது. டீனேஜ் பிள்ளைங்க. அந்த டீனேஜ்ல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் தன் வழி என்ன செய்தார்? போதித்தார். அப்படி போதிச்சதுனாலதான் ஒவ்வொரு சந்ததியா வருது. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கும் போது சில நேரத்தில் நமக்கு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சாலும் டீனேஜ்ல பிள்ளைகள் தவறி போயிடுவாங்க. ஆண்டவரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஜெபம் அந்த பிள்ளைகளை விடாது. இப்ப தன்னுடைய அப்பா வீட்டிலிருந்து மாமா வீட்டுக்கு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்தித்து என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய
கர்த்தர். இப்ப உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்தாருல, அந்த தெய்வம் நான் தான். உங்க தாத்தா உனக்கு சொல்லி கொடுத்தாருல, அந்த தெய்வம் நான் தான். அப்ப அப்பாவும் தாத்தாவும் தேவனை பற்றி போதித்திருந்தால், பிள்ளைகள் தடுமாறும் போது தேவனே வந்து அவர்களோடு இடைபடுவார். இதான் சத்தியம். நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும். இப்ப இப்ப இந்த ஆண்டவரை சந்திச்ச உடனே பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றார். கேட்டீங்களா? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றார். நான் தசமம் கொடுப்பேன்னு சொல்றாரு யாக்கோபு. இன்னும் நியாயப்பிரமாணம் வரல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தசமம் வாங்குறது நியாயப்பிரமாணம். அதெல்லாம் யூதர்களுக்கு கொடுத்தது நமக்கு கிடையாதுன்னு. ஆபிரகாம் எப்படி இந்த யாக்கோபு எப்படி தசமபாகத்தை பற்றி சொல்றாரு? ம்? பாருங்க. 22ஆம் வசனம் 28, 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். இந்த தசமபாகம் செலுத்தணுங்கிற கான்செப்ட் யார் மூலமா வந்துச்சு? ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்தினார். அப்ப தன்னுடைய பேரனுக்கு எதை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறாரு? தசமபாகத்தை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம சத்தியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தராததுனாலதான் இடையில வர்ற யூடியூபர்ஸ் நம்ம பிள்ளைகளை குழப்புறாங்க. கிறிஸ்தவத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும், கட்டளைகளையும், கற்பனைகளையும் இதுதான் நம்முடைய சிஸ்டம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். எத்தனை காலங்கள் மாறினாலும் பைபிள் மாறாது. சத்தியத்தை திருத்து பேசுகிற துருபதேசக்காரர்கள் எழும்பலாம். ஏன்னா இந்த தசமபாகம் என்பது ஆண்டவர் வாங்கி சாப்பிட்டு அவர் பிழைக்க போறது இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு காளையை கொண்டு வந்து நம்ம பலியிடுறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, காளையை பலிபீடத்துல விட்டுட்டு நீ வனாந்தரத்துல போய் பாரு, ஆயிரமான காளைகள் என்னுடையது. வனாந்தரத்துல இருக்க லட்ச கோடிக்கணக்கான காளைகள், ஆடு, மாடுகள் எல்லாம் என்னுடையது. உன் கையில ஒரு ஆட்டை வாங்கி சாப்பிட்டா நான் பிழைக்க போறேன்? நீ எனக்கு பயப்படுகிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறாயா என்பதற்கு அடையாளமாகத்தான் உன் கையிலிருந்து நான் வாங்குகிறேன் என்கிற சிஸ்டத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்ப நாம் தசமபாகம் காணிக்க கொடுக்காட்டி சபைகள் இழுத்து மூடப்படுமா? இல்லை. யாரையாவது கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்பதை பார்க்கத்தான் இந்த சிஸ்டத்தை கர்த்தர் வைத்தார். அப்ப இந்த சிஸ்டத்தை யார் போதிச்சிருக்கிறது? ஆபிரகாம் ஈசாக்குக்கும் போதித்தார். இந்த யாக்கோபு ஏசாவுக்கும் போதித்திருக்கிறார். பிற்காலத்திலே இந்த யாக்கோபு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் மாறினான். ஏன்? தாத்தா சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு என் மனைவி பக்கத்துல இருக்காங்க. நான் சொல்லித் தருவதை விட என் பேரன்களுக்கு, பேத்திக்கு அவங்க படுக்கிற நேரங்கள்ல நிறைய பைபிள் ஸ்டோரிய பத்தி சொல்லி கொடுத்து, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய 2வது சந்ததிக்கு, தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவங்க போதிக்கிறாங்க. ஆனா அது எங்க மேல விழுந்த கடமை. நான் சில நேரத்துல என் பேரன் கூட எங்கேயாவது போகும்பொழுது இந்த பைபிள்ல உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே போவேன். கதை மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நைட்ல தாத்தா கதை சொல்லுங்கன்னா அதெல்லாம் அவங்க கலாமாட்ட போய் கேட்டுங்கப்பா, எனக்கெல்லாம் கதை சொல்ல தெரியாதுங்க. ஆனா அவங்களோட வெளியே போகும்பொழுது வாழ்க்கையோடு சேர்ந்த சில சத்தியங்களை அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து டீச் பண்ணிக்கிட்டே போவேன். அது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறத நான் பார்க்கிறேன். அப்ப நம்ம கண்கூடா பார்க்கிறோம், ஆபிரகாம் தன் பிள்ளைகளின் பிள்ளைக்கு போதித்தார். இது எது வரைக்கும் போய் சேரும்னா 1000 தலைமுறை வரைக்கும். 1000 தலைமுறை. இப்ப பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. 14 சிறையிருப்புக்கு போற வரைக்கும். சிறையிருப்புல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை? 14 தலைமுறை. மொத்தமே ஒரு 50 தலைமுறை எடுத்துங்களேன். இயேசு கிறிஸ்து வரைக்கும் 50 தலைமுறை எடுத்துங்க. இந்த 2000 வருஷத்துல ஒரு 50 தலைமுறை எடுத்துங்க. 100 தலைமுறை. ஆனா இன்னும் கிட்டத்தட்ட 900 தலைமுறைக்கு இந்த சத்தியம் போய் சேரணும். இதை நம்ம உணரணும். உலகத்தின் முடிவுக்குள்ள வந்திருக்கோம். எத்தனை தலைமுறைக்கு இது போய் சேரணும்? அது யார் மேல விழுந்த கடமை? நம்ம மேல விழுந்த கடமை. உலகம் முழுசையும் போய் நம்ம திருத்த முடியாது. நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், இவங்க மேல நம்ம கவனத்தை செலுத்தணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? வாசிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னங்கிறத நான் படிக்கிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, முடிக்கிறேன். உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை. உன்னோடு இருக்கும் உடன்படிக்கைன்னு சொல்லல, நம்ம பேரன்களை குறிச்சு ஒரு உடன்படிக்கை பண்றார் நம்ம கூட. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்றாரு? உன் சந்ததியின் வாயிலிருந்து, உன் வாயிலிருந்து, ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் குடும்பம்,
உன் சந்ததியின் வாயிலிருந்து நம்முடைய பிள்ளைகள், உன் சந்ததியின் சந்ததி வாயிலிருந்து சாரி, அப்ப 3ஆம் தலைமுறை இவங்க வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? உடன்படிக்கை பண்றார். எதை கொடுக்குறாரு? நான் உன்னை ஆசீர்வதிச்சது போல உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். நம்ம சொல்லாமலே ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் போகுது. ஆனா ஆண்டவர் இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்க கொடுக்கிறவர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன் இல்லை. என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். எல்லாரும் நல்லா இருக்கும். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆனா ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்றது எதுலன்னா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற பணம், பொருள் இதெல்லாம் நீ அழிச்சு போட்டா கூட உன் சந்ததியை என்னால ஆசீர்வதிக்க முடியும். அவன் எனக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான்னா. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கனா, உன்மேல் இருக்கிற என் ஆவி, உன் வாயிலிட்ட என் வார்த்தைகள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் பணம் அல்ல. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகமும், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையும் தான். இதை நன்றாய் ஒவ்வொரு குடும்பமும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். இந்த பைபிள் 50, 51 முறை வாசிச்சிருக்கேன். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, சொல்லிக் கொடுப்பதற்காக. இதை நான் நிறைய படிக்க படிக்க தான் அந்த சத்தியத்தை அறிஞ்சு அறிஞ்சு ஒவ்வொரு முறை புதுசு புதுசா கர்த்தர் கத்துக் கொடுக்கிறார். அடுத்த சந்ததிக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப என் மேல் இருக்கிறது என்ன? இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சீஷர்களை உருவாக்கினார். சீஷர்களை உருவாக்கினார். அது அவருடைய முதல் பிள்ளைகள். நல்ல கவனிங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப இயேசுவை ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வச்சு பார்த்தா அவருடைய சீஷர்கள்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள் போல, இல்லையா? பிள்ளைகள் போல. பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டாரல்ல, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு உயிர்த்தெழுந்த பின்பு வந்து கேட்கிறார். அப்ப என்ன உங்க உரிமை பாராட்டுறாரு? பிள்ளைகள் என்கிற உரிமையை பாராட்டுறாரு. அது வரைக்கும் உயிரோடு இருக்கும்போது நீ உங்களை நான் சிநேகிதன்னு சொல்றேன், என் சகோதரர்னு சொல்றேன்னாரு. ஆனா உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம், மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அந்த சகோதரன் ஃப்ரெண்டுங்கிறத விட்டுட்டு ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு போயிட்டு சொல்றாரு, பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளை போல அந்த சீஷர்களை வளர்த்தார் இல்லையா? அவங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தாரா இயேசு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கல்ல. எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்கல்ல. இயேசு என்ன கொடுத்தார்? தன்னை தேடி வந்து தன்மேல் விசுவாசம் வைத்த மனிதர்களுக்கு சுகம் கொடுத்தார், அற்புதம் கொடுத்தார், அதிசயத்தை செய்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடனுக்கு கேட்கும் தன்மையை கொடுத்தார், முடவனுக்கு நடக்கக்கூடிய கிருபையை கொடுத்தார், பசியுள்ள ஆத்துமாக்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தார். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தார்? ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தன்னை வணங்குவதை பார்க்க வேண்டும் என்று இயேசுக்கு ஆசை. அதனால தான் யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். முதல்ல சீஷர்களுக்கு பணம், பொருள், சுகம் கொடுக்கறத விட தேவனை கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம யாரை கொடுக்கணும்? தேவனை கொடுக்கணும். தேவனை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த கான்செப்டை மறுபடியும் சொல்றேன். இந்த தேசம் இழந்துருச்சு. ஆனால் இந்த தேசத்தில் வசிக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றணும். இதை சொல்லும்போது இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அதை சொல்லிட்டு நான் திரும்ப இந்த வசனத்துக்கு வர்றேன். எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம். நியாயாதிபதிகளின் புத்தகம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, எந்த காலத்துல? எந்த காலத்துல? 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். தேவனை தெரிந்தவர்கள், தேவனுடைய கிரியைகளை அறிந்தவர்கள் தேவனை சேவித்தார்கள். ஆனா 10ஆம் வசனத்துல, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட, ஆண்டவரை ருசித்தவர்கள், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டவர்கள் செத்து போயிட்டாங்க. இப்ப அடுத்த சந்ததி வந்துருச்சு இல்ல? அந்த சந்ததி எப்படி வளருது பாருங்க. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிட்டு. ஏன் அறியல? இருந்தவங்க சொல்லிக் கொடுக்கல. ஆபிரகாமுடைய நாட்கள்ல யாக்கோபு வரைக்கும் வந்துச்சு இல்லையா? யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார் இல்லையா? நான் சேவிக்கிற தேவன் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா?
அப்ப இந்த சந்ததிக்கு காரணம் என்ன? சொந்த நிலத்தை கொடுத்து, சொந்த இடத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டாங்க, ஆண்டவரை விட்டாங்க. சொந்த தேசம் கானான் தேசத்தை கொடுத்தாரு. அற்புத அடையாளங்கள்லாம் பார்த்தாங்க. வந்த உடனே நிலத்தை பண்படுத்துறது, தோட்ட வேலை, அந்த வேலை, இந்த வேலை, பிள்ளைகள் அதுல நேரத்தை செலவழிக்க விட்டு ஆண்டவரை விட்டாங்க. ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரை விட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் கொடுத்தாங்க. தேவனை அறியல. கர்த்தரை அறியாத அல்லது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்ததை அறியாத வேறொரு சந்ததி தோன்றிற்று. 11ஆம் வசனம் முக்கியம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதனவனை செய்து பாகால்களை சேவித்து. 12ஆம் வசனத்துல கர்த்தரை விட்டு, 13ஆம் வசனத்துல கர்த்தரை விட்டு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இங்க பிரச்சனை வந்துச்சு? நியாயாதிபதிகள் புஸ்தகம் பூரா ஏன் விக்கிரங்களை வணங்குனாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மறந்துட்டாங்க. இன்னைக்கு இதே இங்கிலாந்து தேசத்துல எத்தனை வெள்ளைக்காரங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல சேர்ந்திருக்காங்க. காரணம் என்ன? கர்த்தரை சொல்லித் தரல. விரக்தி வருது, நிம்மதி இல்ல. நம்ம கிறிஸ்தவத்துல தானே பிறந்தோம், நமக்கு ஒண்ணும் இல்லையே, அவன் மதத்திலேயாவது ஏதோ இருக்குன்னு சொல்றானேன்னு போறாங்கன்னா, இது தெரிஞ்சிருந்தா அங்க போக மாட்டான். அது சொல்லித்தர ஆள் இல்ல. நம்ம சந்ததியை நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப மறுபடியும் யோவான் 17க்கு வாங்க. அங்க உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கணுங்க. கர்த்தர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அது ஒரு 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 நம்ம பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இயேசு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படிங்கிறார். கேட்டீங்களா? அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அதே போலதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மோசேயினுடைய அம்மாட்ட அந்த பிள்ளைய கொடுத்தா, ஏற்கனவே மோசே அந்த அம்மாவுடைய பிள்ளைதான், ஆனா எனக்காக வளன்னு அவ சொல்றா. நம்ம பெத்த பிள்ளைதான், ஆனா ஆண்டவர் அவருக்காக வளர்க்க சொல்றார். அதை புரிஞ்சுக்கிறணும். சரி, அடுத்து பாருங்க ஆண்டவர் என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத. முதல்ல தேவனை கொடுத்தார். தேவனை கொடுத்தார். அடுத்து என்ன கொடுக்கிறார் பாருங்க. 14ஆம் வசனம், யோவான் 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இரண்டாவது எதை கொடுக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறார். சோ நாம் தேவனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். என்னுடைய 2வது மருமகன், அவங்க அப்பா ஒரு எவாஞ்சலிஸ்ட், மரக்கடை பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர், ஒரு எவாஞ்சலிஸ்டா இருக்காரு. இப்ப என் மருமகன் சொல்லுவாரு, கல்யாணத்துக்கு முத நாள் வரைக்கும் டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடமா சொல்லுவாராம். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியுமா? டாடி நான் இன்னும் சின்ன குழந்தையா மனப்பாடம் பண்ணி சொல்றீங்கன்ட்டு. ஆனா என்னுடைய 2வது மருமகன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு வசனம் டெய்லி வந்து சொல்லணுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னாராம், எப்பா நீ குடும்பஸ்தன் ஆயிட்ட, நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், இனி உனக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு இதை நீ அப்படியே கடத்தி விட்டுருனார். அந்த தரிசனத்தை பார்த்தீங்களா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லணுங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்த்தான். இப்ப இயேசு எதை கொடுக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறார். உலக மக்களுக்கு கொடுத்தது போல ஆகாரம் இவங்களுக்கு கிடைச்சது. ஆனா முக்கியமா எதை கொடுத்தாரு? தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார், தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். அடுத்து 22ஆம் வசனம் பாருங்க. நாம் உண்டாயிருக்கிறது போல அவர்களும் உண்டாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 3வது இயேசு என்ன கொடுத்தாரு? தேவனுடைய மகிமையை. இன்னைக்கு பிசாசு உலக மகிமையை காட்டுறான். இயேசுட்டே வந்து பேரம் பேசினான், உலகத்தில் உள்ள எல்லா மகிமையும் உனக்கு தருவேன், என்ன வணங்குனா இந்த உலகத்தில் இருக்க மகிமையை தருவேன். இயேசு உன்னதத்தின் மகிமையை நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை உள்ள காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இவங்களோட நிக்கல, இவங்க மூலமா ரட்சிக்கப்பட போகிற அடுத்த சந்ததியை குறித்து அக்கறை உள்ள ஒரு இயேசு நமக்கு எதை சொல்லித்தராரோ அதை வாழ்ந்து காட்டினார். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 20ஆம் வசனத்துல ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். 3வது சந்ததியை பத்தி இயேசு சொல்றார் பிதாட்ட. என்னுடைய சீஷர்கள் இவர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளல, நாளைக்கு இவங்க மூலமா என்னுடைய பிள்ளைகளா பிறக்க போற. ஆனா இயேசுக்கு பேரம்பேத்திகள் கிடையாது, எல்லாமே பிள்ளைகள் தான். 3வது சந்ததியின் மேல் இயேசு கவனம் உள்ளவராயிருந்தார்.
கேட்டீங்களா? 3வது சந்ததியின் மேல் இயேசு கவனமுள்ளவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடும் போது என்ன கட்டளையிட்டார் என்பதை பாருங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம். 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். இப்ப ஆண்டவருடைய தரிசனம் என்னது? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. எது? ஆசீர்வாதம். என் கற்பனை ஒருத்தன் கை கொண்டானா 1000 தலைமுறைக்கு நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா உன் கடமை என்னது? 3வது தலைமுறை வரைக்கும் நீ அதை எனக்குள்ள நடத்திரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பேரன் வரைக்கும் கர்த்தருக்குள்ளே ஒவ்வொருவரையும் நடத்தினால் 1000 தலைமுறை ஈஸியா ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிக்கும். யாத்ராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் எகிப்தை விட்டு வெளியே போல. வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை கொடுக்கிறார். 2ஆம் வசனம், நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்ப. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தர். இதை உன் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லணும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லணும். நான் உங்களுக்கு சொன்ன எத்தனையோ வசனங்கள். இப்ப கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். இதனுடைய விளைவுகளை பாருங்க. ஆண்டவர் சொன்னதை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோசபாத்தினுடைய அந்த யுத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாட்டு பாடியே ஜெயிச்ச ஒரு சம்பவம். அந்த ஒரு சம்பவம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். இப்ப நான் அந்த ஒரு சம்பவம் மாதிரி சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். யோசபாத்துக்கு விரோதமா நிறைய ராஜாக்கள் வந்துட்டாங்க. ஒரு பெரும் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே 4ஆம் வசனம், யோசபாத்து 3ஆம் வசனத்துல சொல்லப்படுது, பயந்து கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமனப்பட்டு யூதா வந்து உபவாசத்தை கூறுவித்தான். அப்போ ஒரு பெரிய ஆபத்து வரும்போது யாரை தேடுறான்? ஆண்டவரை தேடுறான். அப்ப எல்லாரும் வர்றாங்க. சபையில நின்று ஜெபம் பண்றான். 6ஆம் வசனத்துல இருந்து ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்தை நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, 9, 10 வசனம் ரொம்ப முக்கியம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ப டீச் பண்ணியிருக்காங்க இல்லையா? உனக்கு ஒரு ஆபத்து வந்தா இப்படியெல்லாம் கடவுளை தேடணும், உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா இப்படியெல்லாம் ஆண்டவரை தேடணும் அப்படின்ட்டு இந்த யோசபாத் எங்களுடைய பிதாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொன்னது பிரச்சனை வரும்போது ஞாபகம் வருது. ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம் பண்ணவனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதுங்கிறார். அப்ப பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து பிரச்சனை வரும்போது தேவனை தேடி எது வந்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி, எங்க பிள்ளைகளுக்கு எந்த வியாதி பிரச்சனை வந்தாலும் முதல்ல நாங்க சொல்லிக் கொடுக்கணும், நீ ஆண்டவரை தோத்திரம் பண்ணு, ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் என் பேரன்களுக்கு கூட ஏதாவது தாத்தா முடியலைன்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுமா, ஏசப்பாட்ட சுகம் தருவாரு, அப்படிதான் நாங்க சொல்லி பிள்ளைகளை நடத்துறோம். கேட்டீங்களா? இப்ப இந்த யோசபாத் பாருங்க, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாட்சி. எங்கள் பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், இடுக்கல்ல நீ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாருங்க. அப்ப ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சந்ததி ஒரு ஜெயமுள்ள சந்ததியா, பக்தி உள்ள சந்ததியா, கர்த்தருக்காக வாழ்ற சந்ததியா எழுமணும்னா நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தும் ஒரு ஆவிக்குரிய தரிசனம் நமக்குள்ள இருக்கணும். பொருளாதார தரிசனம் உங்களுக்கு இருக்கு, வாழ்க்கையில பிள்ளைகள் முன்னேறணுங்கிற தரிசனம் இருக்கு. அதை விட நம்மளை கிறிஸ்தவங்களா கர்த்தர் தெரிந்து கொண்ட காரணம், நமக்குள்ள இருந்து கர்த்தருடைய வருகை தாமதிச்ச 1000 தலைமுறைக்கு அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அட்லீஸ்ட் 3 தலைமுறைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுமா? இப்ப சிஸ்டர் உங்களுக்காக எல்லாருக்காக ஜெபம் பண்ண போறாங்க. கேட்ட சத்தியத்தை மனசுல வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம்.